ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்முடைய நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கான நேரம். இந்த நேரம் உங்களுடைய வாழ்வை மாற்றக்கூடிய நேரமாக இருக்க போகிறது. எல்லோரும் இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஒரு ஆசீர்வாதமாய் கொண்டு செல்வார். நாம் இன்றைக்கான வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுகிற ஒரு காலம் உண்டு. சில நாட்கள், சில வருடங்கள் நீங்கள் சாப்பிடுவதற்கோ அல்லது நீங்கள் உடுத்துவதற்கோ அல்லது நீங்கள் தங்குவதற்கோ இடமில்லாமல் சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை கொண்டு நான் சொல்லுகிறேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுகிற நாட்கள் வந்துவிட்டது. சம்பூர்ணமாய் நீங்கள் இருக்கிற நாட்கள் வந்துவிட்டது. சம்பூரணம் என்று சொல்லுவோமானால் அது பூரணம் என்ற அர்த்தம், நிறைவு என்ற அர்த்தம், ஆசீர்வாதம் என்ற அர்த்தம், முழுமை என்ற அர்த்தம். எனவே இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் சம்பூர்ணமாய் சகலவற்றையும் நீங்கள் சுகிக்க போறீங்க, ஆசீர்வதிக்க போறீங்க என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருக்க போகிறீர்கள் என்று. உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தரை நம்பி நீங்கள் எந்த இடத்துலலாம் நிற்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை கர்த்தர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார்னு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்காய் சோதரம். நிறைய நேரங்களில் நீங்கள் தனிமையான கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை ஒருபோதும் வெட்கப்பட விடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதில்லை என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. இதோ வேத வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கை விடுவதுமில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. அதே போல இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலே என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு நீங்கள் எத்தனையோ அவமானங்களை, எத்தனையோ நிந்தைகளை, எத்தனையோ இழப்புகளை, எத்தனையோ விரயங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாளும் தேவன் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார். நீங்கள் தலை கவிழ்ந்து போக விடமாட்டார். நீங்கள் அவமானப்பட ஒரு நாளும் ஆண்டவர் விடமாட்டார். அவர்தான் உங்களை எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் நடத்துகிற தேவன். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவேன் என்ற வார்த்தைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நிறைய நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இருப்பதை காட்டிலும் நாம் அநேக நேரங்களில் தேவனை விட்டு தூரம் போகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனாலும் அந்த நேரத்தில் கூட தேவன் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதில்லை. ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். பேதுரு இயேசு கிறிஸ்து கடலின் மேலே நடந்து வரும் பொழுது, பேதுரு படகில் நின்று கொண்டிருந்த போது அவரை பார்த்து அவர் பயப்பட்டார். ஆனாலும் அவர் இயேசு என்று தெரிந்த பொழுது, இயேசுவே, நானும் உம்மோடு கூட கடலிலே நடக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். இயேசு ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் நடந்து வா என்று சொல்லி அவரை அழைத்தார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் நடந்து வர சொன்னபோது பேதுரு ஆசையாக, ஆர்வமாக, புத்துணர்ச்சியோடு அந்த கடலின் மேலே கால்களை வைத்தார். ஒரு அடி எடுத்து வைத்தார், 2 அடி எடுத்து வைத்தார், 3ஆம் அடி எடுத்த பொழுது அவருடைய சூழ்நிலை மாறினது. அவருக்கு காற்றினுடைய சத்தத்தையும் கொந்தளிப்பின் சத்தத்தையும் அந்த காற்றினுடைய கடல் அலை சத்தத்தையும் கேட்டவுடனே அவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலை மாறி அவர் உலகத்தின் காரியங்களை பார்த்து பயந்து போனார். இன்றைக்கும் நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உலகத்தை குறித்து, உலக சூழ்நிலையை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து நிறைய நேரங்களில் நாம் வருத்தப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். வெட்கப்பட்டு போயிடுவோமோ என் பிள்ளைனாலன்னு சொல்லி அநேகர் நினைப்பது உண்டு.
அநேக வாலிப பிள்ளைகளை பெற்றெடுக்கிற சில பெற்றோர்கள், ஐயோ என் பிள்ளைனால நான் தலகவிழ்ந்து போயிடுவேனே அல்லது வெட்கப்பட்டு போயிடுவேனோ என்று சொல்லி அநேக நேரங்கள் உங்களுடைய கண்களில் அநேக கண்ணீர்கள் இருக்கலாம். சில நேரங்களிலே சில சூழ்நிலைகளே என் மனைவியின் மூலமாக, என் கணவன் மூலமாக நான் ஒருவேளை வெட்கப்பட்டு போயிடுவேனோ, அசிங்கப்பட்டு போயிடுவேனோ, அல்லது என் சொந்த பந்தங்கள் மத்தியிலே, நான் வேலை செய்கிற இடங்களிலே நான் அவமானப்பட்டு போயிடுவேனோ, வெட்கப்பட்டு போயிடுவேனோன்னு சொல்லி நிறைய நேரங்களிலே நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை, ஒரு குட் நியூஸ் நான் சொல்கிறேன். இயேசு ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வல்லவர். வேத வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, உங்களுக்கு நல்லதை செய்ய அதிகமாய் தேவன் விரும்புகிற தேவன். இதோ பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்லதை செய்ய அறிந்திருக்கும் போது அவர் உங்களுக்கு இன்ன நல்ல காரியங்களை செய்ய அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய பரமபிதா, நம்முடைய தகப்பன், நம்மை என்றைக்கும் நினைக்கிற தேவன், ஒருபோதும் பாரபட்சம் பாராத தேவன். இவங்களுக்கு இவ்வளோ, அவங்களுக்கு அவ்வளோ, அல்லது இவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு இவ்வளோ, அல்லது வசதியாக இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிற தேவன் அல்ல. எல்லாருக்கும் சரிசமமாய் செய்கிற தேவன். ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருந்தால் தன்னுடைய பெற்றோர்கள் யாருமே இவனுக்கு கொஞ்சம், இவனுக்கு அதிகம், இவனுக்கு கொஞ்சம்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் சமபாதியாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போலத்தான் இன்றைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒருபோதும் அவர் பரிமாறுவது, கொடுப்பது, அவருக்கு செய்ய வல்ல காரியங்களை எல்லாம் செய்கிற தேவன். ஒருபோதும் அவர் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார். சூழ்நிலைகள் மாறினாலும், பிரச்சனைகள் மாறினாலும், நிந்தைகள் மாறினாலும், அவமானங்கள் நேர்ந்தாலும், யார் உங்களை தூக்கி வீசினாலும், யார் உங்களை கைவிட்டாலும் அவர் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த விடமாட்டார். ஹல்லேலூயா. அவர்தான் தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி ஆசீர்வாதமான பாதைகளில் நடத்தி வருகிறார். எனவே இந்த நாளில் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, 2வது நீங்கள் திருப்தி அடைய செய்கிற, உங்களை திருப்தி அடைய செய்கிற தேவன். நீங்கள் திருப்தியாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். சில நேரங்களில் சில மனுஷங்க சொல்லுவாங்க, அப்பா நான் வயிறு நம்ப சாப்பிட்டேன், நான் இன்றைக்கி தான் திருப்தியாக இருக்கிறேன். சில பெற்றோர் சொல்லுவாங்க, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா, அப்பா இன்றைக்கி தான் நான் நிம்மதியாக இருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, ஐயோ வீட்டை கட்டி முடிச்சிட்டேன், இன்றைக்கி தான் நிம்மதியாக இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, கடனெல்லாம் கட்டி முடிச்சிட்டேன், அப்பா இன்றைக்கி தான் நிம்மதியாக இருக்குது. ஆனால் அதை எல்லாவற்றையும் சார்ந்து, அதுக்கெல்லாவற்றுக்கும் மேற்பட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் திருப்தி அடைந்து. நீங்கள் சாப்பிட்றதில் மட்டும் திருப்தி அடைகிறது ஆண்டவருடைய நோக்கம் இல்லை. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், பெற்றோருடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களில், பிள்ளைகளுடைய திருமண காரியங்களில், எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை திருப்தியாய் நடத்துவார். இந்த நாளில் நான் உங்களுக்கு இப்படிப்பட்டதான வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். நிச்சயம் தேவன் உங்களை திருப்திப்படுத்துவார். வேத வசனம் நமக்கு நன்றாய் சொல்லுது, திருப்தியாக்கி நம்மை நடத்திவிடுவார். தேவைகளை சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவாருங்க. ஆண்டவர் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் உங்களை அதிசயமாக நடத்தி வரார். உங்களுடைய வாழ்க்கையில் சற்று நீங்கள் நிதானித்து யோசித்து பாருங்கள். ஆண்டவர் எத்தனை நன்மைகள், எத்தனை அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்திருப்பார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் வேலையில், உங்கள் பிஸ்னஸில், உங்களுடைய எல்லா காரியங்களிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதிசயமாய் தேவன் உங்களை நடத்துவார் என்று வேதவசனம் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, இதோ புதிய காரியங்களை செய்கிறேன், வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களை அதிசயமாய் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அதிசயமாய் உங்களை நடத்துவார். கர்த்தர் நித்தம் உங்களை நடத்தி, அவர் ஆண்டவருடைய பாதைகள் வித்தியாசமாக இருக்கும், விசேஷமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் செய்ய நினைக்கிற எல்லா காரியத்திற்கும் ஒரு நோக்கத்தை நம்ம மேலே வச்சிருக்கிறார். ஒருவேளை மனுஷங்க மாறிடலாம், நம்ம நேசிக்கிறவங்க மாறிடலாம், நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறவங்க மாறிடலாம், ஆனால் இயேசு ஒருபோதும் மாறாத தேவனாக இருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த நேரத்தில் அவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாத தேவன். இந்த நாளிலே உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையினால் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
இன்றைக்கு நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. உங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார், ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், ஒருபோதும் உங்களை கைவிட்டு விடவும் மாட்டார். அப்படியான தேவன் கர்த்தர். ஆபிரகாமை ஒரு நாளும் அவர் கைவிடலை. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் விழுந்து போகலை. அவர் சொன்னதை செய்கிற தேவன், சொன்னதை செய்கிற தேவன், சொன்னதை செய்கிற தேவன். வேத வசனம் எப்படியாக சொல்லுகிறது? சொன்னதை செய்கிற தேவன். அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரோ? ஒரு வாக்குத்தத்தம் கூட பொய்யாய் போகாது. அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை வசனங்களும் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது, நம் ஒவ்வொருவருக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான, சத்தியமான, பகிரங்கமான வார்த்தையாக, ஜீவனுள்ள வார்த்தையாக, கிரியை செய்கிற வார்த்தையாக, அதிசயங்கள் செய்கிற வார்த்தையாக இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர், அதிசயங்கள் செய்கிறவர். பார்வோனுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி மோசேயையும் பார்வோன் மத்தியில் இருந்த எல்லா ஜனங்களையும் மீட்டெடுத்து அதிசயமாய் நடத்தி வந்தார், அற்புதமாய் நடத்தி வந்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். இறுதியாக தேவன் அதைத்தான் திரும்பவும் நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். தேவன் தெளிவாக, ஆணித்தனமாக நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் என்று சொன்னால் நமக்குரியவர்கள், நமக்கு சொந்தமானவர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள், நம்மேல் பிரியமுள்ளவர்கள், நம்மேல் வைராக்கியம் உள்ளவர்கள், நம்மேல் ரொம்ப ஒரு பாசம் உள்ளவர்கள். அதனால தான் இங்கே வேதவசனம் சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கடைசியாக இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு விசை இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் தேவனை துதிக்க ஆரம்பிங்க. என்ன பிரச்சனை வந்தாலும், பாடு வந்தாலும், கண்ணீர், கவலைகள் எது வந்தாலும் தேவனை துதிக்க மறவாதிருங்க. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை, ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் சொன்ன இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அதை பார்த்து கொண்டு இருக்கிறதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே நீங்கள் கைவிடாமல், அவங்க வெட்கப்படாமல் கர்த்தர் அவர்களை அதிசயமாய் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். சகல துதி, கன, மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோர்ந்து போகாதீங்க. உங்கள் தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you and God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.